இன்ட்ரொடக்ஷன் வீடியோஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நான் நெக்ஸ்ட் சேனலில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ண போகிறேன்னு அதில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருப்பேன், ஒரு சேனலில் கண்டிப்பாக ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ் இருக்கும், அப்கமிங் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னிஸ் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் ஆனால் அதுக்கு முன்னே வந்து என்னோட ப்ரீவியஸான பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்போ வந்து நான் ஜிம் ஜாயின் பண்ணேன், எப்போ நான் என்னோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன், என்ன மாதிரியான ஸ்டேஜில் நான் ஸ்டார்ட் பண்ணி அதை எது வரையும் நான் கொண்டு போயிருக்கேன், ஓகேவா? ஸோ நான் எந்த ஒரு ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நான் +2 முடிச்சுட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம், அதாவது +2 பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் வந்து நான் என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஸோ அங்கேருந்து ஒரு லீனான ஃபிசிக்லேருந்து ஒரு ஓரளவுக்கான ஒரு டெஃபினேஷன் இருக்க ஃபிசிக் வந்து நான் எப்படி கொண்டு வந்தேன். ஸோ அந்த ஃபிட்னஸ் ஜேர்னியை தான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஒரு கண்டினியூவாக என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னின்றது 2016 to 2019, ஓகேவா? இந்த இயர்ஸில் மட்டும்தான் நான் ஒரு கண்டினியூவாக ஜிம் ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 2019 to 25 பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜிம் அவ்வளோவா கண்டினியூவாக போகிறதில்ல. ஓகே, ஒரு மந்த்லியே 2 days 3 days இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். ஸோ எப்பப்போலாம் வந்து என்னோட பாடி வந்து டல்லாக ஃபீல் பண்ணுறனோ அப்பப்போ மட்டும் நான் போயிட்டு ஒர்க் அவுட்டில் ஒரு சின்னதாக ஒரு டச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஓகே அப்படின்ற மாதிரி வந்துடுவேன். ஸோ ஏன்னா என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து வேற ஒரு சைடு இருந்தது. ஸோ ஃபிட்னஸ் சைடு இல்லாமல் வேற ஒரு சைடு இருந்தது. பட் ஆனால் 2016 to 19 வந்து ஒரு ப்ரைம் மூட்னே சொல்லலாம். ஸோ ஒரு லீனான ஃபிசிக். நான் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் ஷேர் பண்ணதே இல்லை, ரொம்பவே வந்து சீக்ரெட்ஸான ஃபோட்டோஸ்னே சொல்லுவோம். நான் மேக்ஸிமம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அவ்வளோவா பெருசாக நான் ஷேர் பண்ணதில்லை. பட் ஆனால் என்னோட ஜேர்னியை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணணும், ஒரு லீனான ஃபிசிக்கில் இருந்து நான் எப்படி கொண்டு வந்தேன்றது ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பர்பஸ்க்காக நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு டைமில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். பட் ஆனால் சில ஃபோட்டோஸ் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ அது என்கிட்ட இல்லை. பட் ஆனால் என்கிட்ட இருக்க ஃபோட்டோஸை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ப்ரைம் ஈரான்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஜேர்னி 2016 to 19, ஓகே, அந்த பிக்சர்ஸ் தான் இந்த வீடியோஸில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் அதுக்கு முன்னே ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் டே ஜிம் எக்ஸ்பீரியன்ஸை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னா, +2 எக்ஸாம் முடிச்சுட்டு, பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு, அன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம். அது முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக என்ன பிளான் பண்ணோம்னா, ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஸ்விம்மிங் பூல் போனோம். ஸோ அங்கே வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து 11th and 12th வந்து ஜிம் போயிட்டு இருந்தான். அவன் வந்து ஜிம் ஜாயின் பண்ணுறீங்களா, ஃப்ரீயாக தானே இருக்குது, எப்படியும் காலேஜ் ஜாயின் பண்ண சில ஃபியூ மந்த்ஸ் ஆகும், ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம ஜிம் போகலாம் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் அன்றைக்கி நைட்டு வந்து அந்த பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச அந்த நைட் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் இந்த மாதிரி பரத் ஜிம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டு, சரி ஓகே கூப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஜிம் போய் ஜாயின் பண்ணுறேன். அப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஜிம் திறந்துருந்தாங்க, நான் போய் அங்கே வந்து ஜாயின் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணேன், ஒரு காஃபி குடிச்சிட்டு நான் ஜிம் கிளம்பி போயிட்டேன். ஸோ ஜிம் கிளம்பி போன உடனே என்ன ஆச்சுன்னா, எனக்கு அப்போ தெரியாது என்னென்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் அப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தெரியாது. பட் ஆனால் ஜிம் கிளம்பி போயிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னோட ஃப்ரெண்டோட ஷெட்யூலில் நீ செஸ்ட் டே இருந்ததுனால நீ இதே கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு நான் போன உடனே என்ன பண்ணோம், வார்ம் அப் பண்ணிட்டு செஸ்ட் ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செஸ்டோட ராட் இருக்கும், ஓகேவா? அந்த பெஞ்ச் ப்ரெஸோட ராட் இருக்கும், அது வந்து 7 kg, அவ்வளோதான். ஒலிம்பிக் ராட்ல நார்மலான ராட் 7 kg. என்னால் வந்து அந்த வெயிட்டே வந்து என்னால் அந்த நேரத்தில் வந்து லிஃப்ட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு லீனான ஃபிசிக்கில் நான் அப்போது இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தம்பிள் ஃப்ளைஸ் ஒர்க் அவுட் கொடுத்தாங்க. அந்த தம்பிள் ஃப்ளைஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, தம்பிள்ஸ் இப்படி கீழே போனோடனே என்னால் அதை மேலே கூட கொண்டு வர முடியல. அந்த தம்பிள்ஸை வந்து லிஃப்ட் பண்ணி என்னால் மேலே கூட கொண்டு வர முடியல. அந்த அளவுக்கு வந்து என்னோட ஹேண்ட் பவர் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. ரொம்பவே பாடி டயர்ட்னஸ், ஒரு மைல்டான ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கே நான் ஜிம்மில் வந்து போயிருப்பேன். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து பாடி வந்து ஃபுல்லாக டயர்டு, ஒரு பயங்கரமான டயர்டான ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து போயிடுச்சு. அங்கேருந்து வீட்டுக்கு வரும்போதுமே பயங்கர டயர்டு எனக்கு. அந்த காஃபி குடிச்சிட்டு போகணும்னு சொன்னல, வரும்போது என்ன ஆச்சு, அந்த காஃபி குடிச்சிட்டு போனதுனால ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாகவே இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அங்கே ஒரு ஃபன் ஒன்று நடந்தது. வீட்டுக்கு வந்தோடனே செம்ம டயர்டு. அந்த டயர்டில் நான் அப்படியே படுத்துட்டேன், எந்த வித ஆக்டிவிட்டியுமே என்னால் பண்ண முடியல. ஸோ நான் வந்து அப்படியே ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்னு சொன்னல, மைல்டான. ஸோ அப்படியே நான் அந்த டயர்டில் படுத்துட்டு இருந்தேன். ஸோ எங்கள் அம்மா வந்தாங்க. உடனே வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, டயர்டாக இருக்குமா, ஜிம் போயிட்டு வந்தது அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, ஃபீஸ் கட்டிட்டுமா? ஓகே, என்னடா ஃபீஸ் கட்டிட்டேன்னு வேறு சொல்கிற, கண்டினியூவாக போவியா, ஒரு நாளைக்கு இவ்வளோ டயர்ட் ஆகிட்டியா அப்படின்னு கொஷின் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல
அந்த சில விஷயம்லாம் நான் என்ன பண்ணேன், திங்க் பண்ணி என்ன நானே மோட்டிவேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணது தான் என்னோட ஜிம் ஜேர்னி. ஸோ ஃபர்ஸ்ட் டேவோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு முன்னே நான் சின்ன வயசில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம இந்த வீட்டில் சும்மா பண்ணிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே என்னோட ஜிம் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். ஒரு மாதிரியான ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு மைல்டான ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாடி டயர்ட் ஆயிடுச்சு, ஓவர் டயர்டாக நான் ஃபீல் பண்ணேன் அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஜிம் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, ஓகே. இப்போ வந்து ரொம்பவே சீக்ரெட்ஸ் தான் நான் வச்சுருந்த ஃபோட்டோஸ் இதுவரை மேக்ஸிமம் யாருமே பார்த்ததில்ல. ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் அப்படி தான் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் என்னோட ப்ரைம் ஈரான்னு சொல்லலாம். ஸோ அந்த பிக்சர்ஸை தான் இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 1 by 1 பார்ப்போம். 2016 நான் 1 by 1 பார்ப்போம். ஸோ அந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி அந்த +2 பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு மார்னிங் எக்ஸாமு அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த பிக்சர்ஸ் தான் இது. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து என்னோட ஹேண்ட்ஸ் அண்ட் நானுமே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு லீனாக இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த செஸ்ட் சைட்லாம், அந்த செஸ்ட் ஏரியாஸ்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த போன்ஸ்லாம் வந்து கவுண்ட் பண்ணி எண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு விசிபிளாக தெரியும். போன்ஸ் எல்லாமே வந்து அந்த செஸ்ட் ஏரியாவில் விசிபிளாக தெரியும். கவுண்ட் பண்ணலாம், பார்த்தாலே கவுண்ட் பண்ணலாம். ஸோ அந்த டாப் டு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருந்தது. ஸோ அங்கே இருந்து தான் கொஞ்சமாக நான் வந்து டெஃபினேஷனை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் நான் சொல்லணும். ஸோ இந்த என்னோட ப்ரீவியஸ் ஃபிட்னஸ் ஜேர்னி வந்து 2016 to 19 நான் சொன்னல. ஸோ இப்போ இருக்க மாதிரி இந்த சோ கால்டு ஆல்ரெடி இன்ட்ராக்ஷன் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த சோ கால்டு இந்த ஃபேக் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களே. ஸோ என்ன சொல்றது, இதுக்கு இதை பண்ணுங்க, இதுக்கு இதை பண்ணுங்க. ஸோ நான் மார்னிங் எழுந்த உடனே இதெல்லாம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் மாதிரி ஒரு 10 லிஸ்ட் கொடுப்பாங்களே. ஸோ இது எல்லாமே நான் சாப்பிட்றேன், இது எல்லாமே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அப்போ கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ரியலான நேச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரீஸ் தான் என்னோட அப்போ ஜேர்னி. 16க்கு அப்புறம் தான் வந்து ஜியோவே வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்டர்நெட் அவ்வளோவா கிடையாது, இந்த மாதிரி ஃபேக் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடையாது, அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் எல்லாமே கிடையாது. நம்மள யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நம்மள தான் ஒர்க் அவுட் பண்ணணும், நம்ம தான் கற்றுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். நமக்கு முன்னே பண்ணவங்க கிட்ட இருந்து கற்றுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நம்மளை சுற்றி இருக்க ஃபுட் மட்டும் தான் சாப்பிட்டே இருக்கணும். ஒரு ரியல் நேச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்மளால அப்போ பண்ண முடியும். அப்போ இருந்தது, ஓகேவா. பட் ஆனால் அதை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா அவங்கள ஒரு நெகட்டிவாக பார்ப்பாங்க. ஏதோ ஒரு இதுவாக பண்ணுவாங்க. ஒரு காம்படிஷன் ட்ரை பண்ணுறவங்க ஓகே, அவங்கள வந்து பெருசாக ஒமிட் பண்ணுறாங்க, அவங்கள பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ சும்மா பண்ணுறாங்களே அவங்க யாராச்சும் அதை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள ஒரு நெகட்டிவ் ஒரு தாட்டோட தான் பார்ப்பாங்க, என்னடா அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்க ஃபேக் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஸோ அந்த ஸ்டோரிக்கு வரும். இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸ்லாம் சொன்னது இப்போ வேணாம், அந்த ஸ்டோரிக்கு நம்ம அப்புறம் வரலாம். ஸோ இப்போதைக்கு என்னோட ப்ரீவியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகே, நேச்சுரலாக நான் எப்படி பில்ட் பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ லீனான ஃபிசிக்லேருந்து ஓரளவுக்கு டெஃபினேஷனாக ஃபிசிக் என்னால் எப்படி கொண்டு வர முடிஞ்சுது, ஸோ என்னென்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துடலாம், ஓகேவா. ஸோ செகண்ட் பிக்சருக்கு நம்ம போயிடலாம். ஸோ இந்த பிக்சர் வந்து ஜிம் போய் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் எடுத்த பிக்சர். ஓரளவுக்கு வந்து நான் சொன்னல அந்த ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்ல இருந்து ஓரளவுக்கு அந்த டெஃபினேஷன் நான் பிக் பண்ண ஸ்டேஜ்ல வந்து நான் எடுத்த பிக்சர்ஸ். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு ஓவர்லேவாக தான் சொல்ல போறேன். இன்டெப்த்தாக நான் என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ண மெத்தட்ன்றது நான் வரப்போகிற வீடியோஸ்ல நான் ஒன்று சொல்லிட்டே வரேன். ஏன்னா இந்த வீடியோல எல்லாமே சொன்னால் ஃபுல் லென்த்தாக போயிடும், ஓகேவா. ஸோ இந்த பிக்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், ஸோ ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸை ஓரளவுக்கு வந்து தனித்தனியாக ஒரு டெஃபினேஷன், ஒரு செஸ்ட்டு தனியாக, ஆப்ஸ் தனியாக, அண்டு ஆர்ம்ஸ் அண்ட் இது எல்லாமே தனித்தனியாக ஒரு டெஃபினேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் எடுத்த பிக்சர் இது. 2017 16 அந்த எண்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த 17 இயர்லி ஸ்டேஜில் வந்து எடுத்த பிக்சர் இது. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு வந்து நான் சொன்ன அந்த லீனான அந்த ஃபிசிக்லேருந்து அந்த ஆர்ம்ஸ்லாம் அந்த ஸ்விம்மிங் பூல் சைடு எடுத்த ஃபோட்டோஸில் அந்த ஆர்ம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு லீனான ஆர்ம்ஸ்லேருந்து, லீனான ஒரு ஃபிசிக்லேருந்து, டெஃபினிஷனே இல்லாத ஃபிசிக்லேருந்து ஓரளவுக்கு ஒரு ஃபிசிக்கை நான் கொண்டு வந்ததுக்கப்புறம் எடுத்த பிக்சர் இது. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்சர் வந்து ஜிம்மில் ஒரு பர்சன் வந்து காம்படிஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ரெடி ஆகும்போது என்ன ஆச்சு, அந்த காம்படிஷன் கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு அப்செட்டாக இருந்தாங்க. என்ன அப்படின்னா காம்படிஷன் கேன்சல் ஆயிடுச்சு, நான் கஷ்டப்பட்டு டயட் வச்சு பாடி ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க காம்படிஷன் இல்லைன்னு நம்ம 2 பேர் போஸ்டிங் போடலாம். ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கும் வந்து அந்த ஒரு சரி காம்படிஷனில் போஸ்டிங் போட்டு அந்த ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேர் போஸ்ட் பண்ணும்போது எடுத்த வீடியோஸு. அந்த வீடியோஸ்லேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ இருக்குது, பட் ஆனால் அந்த வீடியோவில் அவருமே இருக்கிறதுனால நான் அதை ஷோ பண்ணல. ஸோ அப்போ இருந்த என்னோட டெஃபினேஷன் வந்து
இதுக்கு முன்னே காமிச்ச டெஃபினேஷன்லேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி ஸோ அந்த லீனான போஸ்டர்லேருந்து கொஞ்சம் அந்த மசில் மாஸ் வந்த டெஃபினேஷன் இது. அதுக்கப்புறம் நானும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு அந்த ஜிம்மில் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ எடுத்தோம். ஸோ எங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோம். ஸோ அந்த வீடியோஸோட பிக்சர்ஸ் தான். ஸோ இன்னுமே வந்து நல்ல டெஃபினேஷனோட, இன்னுமே விசிபிளான நல்ல டெஃபினேஷனோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் ஒரு டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணேன். என்ன டைம் அப்படின்னா, என்னோட காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் போதும் சரி, எக்ஸாம் வந்து எப்படின்னு தெரியும்ல, ஒரு 1 மந்த் அந்த எக்ஸாம் நடக்கும். ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கும் மிடில் 2-3 டேஸ் கேப் கிடைக்கும். ஸோ ஓவராலாக அந்த எக்ஸாம் முடியும் போது ஒரு 1 மந்த் அந்த எக்ஸாமே எடுக்கும். ஓகேவா? அந்த 1 மந்த்தும் ஸோ அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு 1 மந்த் லீவு கிடைக்கும்ல, அந்த லீவை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸும் ப்ளஸ் அந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் ஒரு லீவும் நான் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்மில் தான் மார்னிங் ஈவினிங் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஜிம்லேயே ஃபோக்கஸ் பண்ணி அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லலாம். ஸோ அந்த லீன் டு ஓரளவுக்கு டெஃபினேஷன் கொண்டு வர ஸ்டேஜில் வந்து இதுதான் கஷ்டமான ஸ்டேஜ். என்னன்னா, அந்த லீனாக இருக்க ஃபிசிக் மேலே ஒரு 2-3 லேயர்ஸ் ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து எப்பவுமே அது ரொம்ப டஃப் கேமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி. ஒன்ஸ் வந்து அந்த மசில் பிக்கப் ஆகிட்டு நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மசிலை ஈஸியாக வந்து நம்ம கெயின் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் வந்து ரொம்பவே கஷ்டம் இருக்கும். அந்த லீனான ஃபிசிக் மேலே ஒரு மசிலை அடாப்ட் பண்ணுறது தான் கஷ்டமே தவிர, அதுக்கப்புறம் அந்த மசில் அடாப்ட் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக நம்ம அதை வந்து டோன் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் 2016, 17, 18 அதுக்கப்புறம் கடைசியாக 2019 ஸோ என்னோட ப்ரைம்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து பியூரான ஒரு மசில் மாஸோட, ஒரு பியூரான ஒரு ஸ்ட்ரென்த்தனோட, ஒரு பியூரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஸோ கண்டினியூவான டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு எங்கேயுமே கேப்பே இல்லாமல் ஒரு கண்டினியூவான டிரான்ஸ்ஃபர்மேஷனில் கடைசியாக நான் ஃபினிஷ் பண்ண ஸ்டேஜ் இனிமேல் சொல்லலாம். அந்த இடம் தான் வந்து நான் ஃபினிஷ் பண்ணல. ஸோ கடைசியாக நான் அந்த ஜிம் அந்த கேப் விட்டேன்னு சொன்னல, ஸோ அந்த ஸ்டேஜ்னு சொல்லலாம் 2019. ஓகேவா? அந்த பிக்சர்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பிக்சர்ஸ் பார்த்தாலே தெரியும் ஒரு கம்ப்ளீட்டான சேஞ்ச் லுக். அந்த ஃபேஸில் இருக்கட்டும், ஸோ அந்த பாடி மசில்லையாக இருக்கட்டும், ஒரு கம்ப்ளீட்டான சேஞ்ச் லுக்கு. ஸோ இது வரையுமே வந்து ஒரு மசில் ரிலேட்டடாக தான் என்னோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது. ஓகேவா? ஸோ பெருசாக ஃபேக்டை வந்து கொண்டு வராமல் வெறும் மசிலை மட்டுமே வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி க்ரோத் பண்ணி கொண்டு வந்த ஸ்டேஜ், கண்டினியூவாக ஜிம் போயிட்டு இருந்த ஸ்டேஜ்னு சொல்லலாம். 2016 to அந்த 19 அந்த இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப்பு, ஒரு பெரிய கேப்பு. ஃபிட்னஸ் ஜிம் போயிட்டு இருந்தேன், பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப ரெகுலராலாம் கிடையாது. ஒரு மந்த்லி ஒரு 2-3 டேஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். ஸோ ரொம்பவே கேப்பு. நான் 1 மந்த் பண்ணால் இன்னொரு மந்த் நான் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். ஸோ 1 மந்த் நான் கண்டினியூவாக பண்ணிட்டாலே அடுத்த ஒரு 3 to 4 months வந்து கண்டினியூவாக பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜ் தான் இருந்தது. கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து வேறு சைடு இருந்தது. ஸோ ஃபிட்னஸ் அந்த சைடு ஃபோக்கஸ்லேருந்து என்னோடய ஃபினான்ஸ் அந்த சைடு வந்து நான் ஃபோக்கஸ் ஸ்விட்ச் பண்ணதுனால ஏன்னா ஃபிட்னஸ் சைட் பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் ஆனால் நான் டச்சில் தான் இருந்தேன். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து என்னோடய ஃபிசிக் வந்து ஒரு டல்லான டோன், ஒரு டல்லான நான் ஃபீல் பண்ணுறேனோ, ஸோ அப்போல்லாம் போய் நான் வந்து ஜிம் ஹிட் பண்ணி ஓரளவுக்கு வந்து அந்த ஃபிட்னஸ் மெயின்டெனன்ஸ்லேயே வந்து நான் வச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த டைம்லையும் வந்து பாடி கெயின் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த 16 to 19 அந்த மசிலாக பில்ட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த டெஃபினேஷனோட பில்ட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அது இல்லாமல் மசில் ப்ளஸ் கொஞ்சம் ஃபேக்டும் அந்த நேரத்தில் ஆட் ஆகி பாடி கெயின் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து 2022 அகைன் நான் ஜிம் போயிட்டு ஒரு 1 மந்த் வந்து கொஞ்சம் கண்டினியூவாக ஒர்க் அவுட் பண்ணி எடுத்த ஃபிசிக். அதாவது ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் 2022 ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து கொஞ்சம் அந்த ஒரு 1 மந்த் வந்து கண்டினியூவாக ஒர்க் அவுட் பண்ணி அந்த பழைய ஃபிசிக் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு பிக்சர் எடுக்கலாம், ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்க்கலான்னு எடுக்கும்போது நான் எடுத்த பிக்சர் இது. பட் ஆனால் இந்த பிக்சர் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஓகே, எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஓகே, அந்த பழைய ஃபிசிக் வந்து ஒரு நேச்சுரலான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்ததுனால எப்போல்லாம் நம்ம ஜிம் ஹிட் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து அந்த நேச்சுரலான நம்மளோட அந்த பழைய ப்ரைம் ஃபிசிக் வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு வருது. பட் ஆனால் என்னென்னா அந்த ஃபுல் டெஃபினேஷனோட கிடைக்கலனாலுமே ஸோ ஓரளவுக்கு வந்து அந்த ஃபிட்னஸ் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகிட்டு வருதுன்ற ஒரு நல்ல குட்டான ஒரு தாட் இருந்தது. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்குது எல்லாமே வந்து 2022 நான் எடுத்த பிக்சர்ஸ். ஸோ 2022 அதுக்கப்புறம் வந்து 2023 கேப்பு. ஸோ அப்பப்போ லைட்டாக டச் மட்டும் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 2024 வந்து ஒரு 1 or 2 மந்த் வந்து ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணி எடுத்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? ஓரளவுக்கு வந்து அந்த டெஃபினேஷன்லாம் இல்லை, ப்ரீவியஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் அந்த ஆப்ஸில் இருக்க டெஃபினேஷன் இல்லாமல். பட் ஆனால் ஸோ ஓரளவுக்கு வந்து அந்த பாடி மெயின்டெனன்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்கப்போ எடுத்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லா பிக்சர்ஸ் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. என்னோட 2016 to 19 அந்த ப்ரைம்
ஈரான்னு நான் சொன்னல, ஸோ அதுவுமே பார்த்துருப்பீங்க. ஸோ 19 to 25 வரையும் அப்பப்போ என்னோடய ஃபிசிக் டல்லாகும் போது மட்டும் நான் எந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்து அந்த ஃபிட்னஸ் லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ரீவியஸ் ஃபிட்னஸ் ஜேர்னி. தம்ப்நெயில்ல கரெக்டாக நோட் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, 2 இடத்துலையுமே நான் தென் தான் கொடுத்துருப்பேன். என்னோட அந்த ஓல்டு ஸ்கூல் அதுலேயுமே நான் தென் தான் கொடுத்துருப்பேன். கரண்ட் ஃபிசிக்ஸ் ஜோன்லையுமே தென் தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா வந்து 2019 அந்த பிரைம் இயராக முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மெயின்டைன் தான் பண்ணிட்டு இருந்தேனே தவிர நான் பெருசாக வந்து ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபோக்கஸ்டாக எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சேனல்லே என்னோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கேலரி மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நடுவில் என்னோட ஸ்டாமினா டவுன் ஆகிருக்கலாம், ஓகே, என்னோட ஸ்ட்ரென்த் டவுன் ஆகிருக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் ஓவர் கம் பண்ணி ஸோ என்னோட ஃபஸ்ட்டு வந்து இப்போ இருக்க என்னோட டவுன்லேருந்து என்னோட ப்ரைம் லெவலுக்கு நான் சுவிட்ச் ஆகணும். ஸோ அங்கேருந்து தான் ஒரு ஸ்டேஜை நான் பிக் பண்ணி போயிட்டு ஸோ என்னோட ட்ரீம் ஃபிசிக்னு சொல்லலாமா, இல்லை ட்ரீம் டெஃபினேஷன். ஸோ இங்கேருந்து நான் என்ன பாடியான டெஃபினேஷன் நான் சேஞ்ச் பண்ண போகிறேனோ ஸோ அதுக்கு நான் போக முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோட மைண்ட் செட் அந்த அளவுக்கு வந்து நான் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஸோ என்னோட ஃபிசிக் விட ஸோ நான் மைண்ட் செட்டில் நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்தன் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஃபிசிக்கிட்ட நான் போக முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஜிம் சூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்தனும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இப்போ இருக்க கரண்டான ஃபிசிக்லேருந்து நான் என்ன மாதிரியான டெஃபினேஷன் அச்சீவ் பண்ண போகிறேன் அதையும் நான் ரிவீல் பண்ணுறேன். இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னிக்காக நான் எந்த ஜிம் சூஸ் பண்ண போகிறேன்னு ரிவீல் பண்ணுறேன். என்னென்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் நான் அப்கமிங் வச்சுருக்கேன் இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னிக்காக, அதையுமே நம்ம ரிவீல் பண்ணலாம். ஓகே.